Hallelujah. Glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே கூட இந்த ஓய்வு நாளை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், கர்த்தரை பாடும்படியாய், அவரை மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டுமாய் இந்த காணொலி மூலியமாய், இணையதள மூலியமாய் உங்களோடு கூட சந்திக்கும்படி, இந்த செய்திகளை கொடுக்கும்படி, பாடும்படி கர்த்தர் கொடுத்த மகா கிருபைகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஒரு சொல் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கான நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கரங்களினாலே ஏந்தி வந்து எல்லா தெய்வங்களுக்கான நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை விசேஷமாய் இந்த ஆராதனைக்கான ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முற்றிலுமாய் அன்புள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைகள் தடையின்றி வரட்டும். வார்த்தைகளை தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை ஆண்டவரே, நீதன மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமும் சமாதானம் விடுதலை உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். வெளியேறப்பட்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் மாறாதவர் இருக்கிறபடினால்தான் நாம் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல கரங்களை தட்டி இதை நீங்கள் இனிதுலமாய் பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், நீங்கள் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னோடு கூட நீங்க சேர்ந்து ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் உங்களை நிரப்ப போகுது. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பழைய பாடல். ஹல்லேலூயா. கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயலெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம அதிசயமாய் வழிநடத்தின இந்த நல்ல தேவனை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றிக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுவை
ராஜாதி ராஜன், அவரே கர்த்தாதி கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நாமும் சகல அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் வழியிட்டு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் அளவிலாத மகிமையினாலே அவர் நிச்சயமாய் நிரப்ப வல்லமுள்ள தேவனா இருக்கார். இதை நீங்க காணொலியுமாய் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்க என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஆராதிப்பர் என்று சொன்னால், முழங்காலில் நீங்க ஆராதிப்பர் என்று சொன்னீங்களா, உங்கள் உள்ளத்தோடு முழு வலதோடு நீங்கள் ஆராதிப்பர் என்று சொன்னால் ஒரு தெய்வீக பிரசனம் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் மீது இறங்கி வரக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை நோக்கி சொல்லி, ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிறவர். ஹல்லேலூயா.
ஆமென். ஒருவரும் கண்டிடாத மகிமையின் பிரகாசமான வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில கூட மீண்டுமாய் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த மகா உன்னதமான கிருபைகளுக்காய் தயவுகளுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அநேக தடைகள் இருந்தாலும் கூட அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தயவுகளை உண்டாக்குகிறார். அவரை மகிமைப்படுத்தும்படி அவர் நமக்கு இரக்கங்கள் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ தடைகள் நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். இன்றைக்கு சரியாகும், இந்த நாளுக்குள் சரியாகிவிடும் சொல்லி அநேக எதிர்பார்ப்போடு இருந்த நமக்கு தடைகள் இருந்தாலும் கூட இந்த இணையதள மூலியமாய், காணொலி மூலியமாய் உங்களை மத்தியில் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்குகிறது. தேவனுடைய வார்த்தையே ஒரு மனுஷனை சுரப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையே ஒரு மனுஷை சுகமாக்குகிறது. தேவனுடைய வார்த்தையே எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் வேதனைகளுக்கும் நீக்குகிறது என்று சொன்னால் இந்த வார்த்தையில கிறிஸ்துவின் ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள் நிச்சயமாய் கிரியை செய்ய போது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நாளில் கூட கண்களை மூடி ஒரு சரம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ கொடுத்த இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படி நீ கருவை கொடுத்து அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையானது தடையிட்டு நீ வரட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருக்கும் கேட்கிற யாவருக்கும் அவர் இருதயங்களை கர்த்தாவே வேறொன்றி நிலைத்திருக்கவும் ஆண்டவரே புது பெலியன் அடைந்து ஆண்டவரே கழுக போல உயர விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தேவ அன்பிலும் உயரும்படி வார்த்தையானது இன்றைக்கு கிரியை செய்யும்படியான ஒப்புடுகிறோம். கருதல் ஒப்புடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நீ காத்துக்கொள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். ஆமென். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தவைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு விசேஷமான மகா உன்னதமான காரியங்களை ஒரு மனிதன் ரட்சிக்கும் போது அவருக்குள் கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனை தெரிந்து கொண்டு ரத்தத்தில் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்போது ஒரு விசேஷ விதமான தேவ வல்லமை, தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளும் அவர் வைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கும் போது உங்களுக்கு கர்த்தராக தேவன் ஒப்பு கொடுத்தவைகளை நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கான செய்தி. அவர் உங்களுக்கு ஒப்புவித்ததை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு chapter 6 verse 20 வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 6:20. அல்லேலூயா. வாசிப்போம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு போ. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபங்களை எழுதுகிறார். அதுல அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள், நீ காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்துல அநேக விதமான நிருபங்களை எழுதியிருக்கிறார். சபைக்கு எழுதப்பட்ட அநேக நிருபங்கள் உண்டு. சபைகளுக்கு ஆலோசனை சொல்லப்பட்ட அநேக நிருபங்கள் உண்டு. தனிப்பட்ட நிருபங்களும் உண்டு. அப்படியான தனிப்பட்ட ஒரு நிருபம் தான்
தீமோத்திக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிறார், தீமோத்திவே, ஓ தீமோத்திவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். அல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மகிமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் வைத்திருக்கிறார். அவர் ஒப்புவித்ததை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் எதை நம்மிடத்தில் ஒப்புவித்தார், எதை நம்ம இடத்தில் ஒப்புவித்திருக்கிறார், எதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் அதிலிருந்து சில தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1:14. 2 தீமோத்தேயு 1:14 வாசிப்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை. அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு நற்பொருளை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். இதே ஒரு நற்பொருளான காரியங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அந்த நற்பொருளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன நற்பொருளை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிப்பு என்னும் நற்பொருளை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். பரிசுத்தம் என்னும் நற்பொருளை நீங்க ரட்சிக்கும் போது உங்களுக்குள் வைத்திருக்கிறார். வரங்களை ஒரு உள்ளங்களை வைத்திருக்கிறார். வல்லமையை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அபிஷேகங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். தேவ சித்தங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். வெளியேற பெற்ற நித்தியமாய் கோடி ஆண்டுகளாய் வாழத்தக்க வெளியேறப்பட்ட நித்திய ஜீவனுக்கான அழிவிலா ஆத்மாவை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவள் வெளியேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்படியாய் வைத்திருக்கிறார். எவ்வளவு வெளியேறப்பட்ட மகா உன்னதமான காரியங்களை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஏதோ சாதாரணமான உலக பிரகமான பொருள்களை நம்மிடத்தில் ஒப்புவித்தவர் கர்த்தர் அல்ல. மகா மேன்மையான பரிசுத்தமும் ரட்சிப்பும் அபிஷேகங்களும் வரங்களும் வல்லமையும் ஆத்மாவை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் ஒப்புவித்ததை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பை நற்பொருளை நீங்கள் பாதுகாத்து முடியும். உங்களுக்கு இன்றைக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ரட்சிப்பு எனக்கு பரிபூர்ணமா இன்றைக்கும் நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒப்பு போக்குதடை நீங்க நிச்சயத்தைப்படுத்த முடியுமா? உங்களுக்குள் நீங்க ரட்சிக்கப்படும் போது ஒரு பரிசுத்த புதிய மனுஷனை சிருஷ்டித்து ஒரு புதிய சிருஷ்டிப்பான புதிய மனுஷன் உங்களுக்குள் வைத்ததை நீங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறீர்களா? அல்லேலூயா. வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களை புதிய மனுஷியாய் மாற்றி உங்களுக்குள் ஒரு பரிசுத்தத்தை வைத்து இந்த பரிசுத்தத்தை ஒப்புவித்த இந்த பரிசுத்தத்தை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள். உங்கள் மேல் கர்த்தர் வைத்துக்கிற அந்த சித்தங்களை நீங்க பாதுகாத்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. glory. இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தர் ஒப்புவித்ததை, இந்த மகா உன்னதமான ஒப்புவித்ததை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராய வேண்டும். இந்த நற்பொருளை உங்களுக்குள் உறுதிப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த நற்பொருளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் ஆராயும்படி கர்த்தர் உங்களுக்குள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். எந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும்? அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வருகை வரை, நம்முடைய மரணம் முன்பாக இருந்தால் நம்முடைய மரணம் வரை நமக்கு ஒப்புவித்ததை, நம் மகா உன்னதமானவைகளை அன்றை நாம் பாதுகாத்தவர். ஒருவேளை கர்த்தருடைய வருகை அதுக்கு முன்பாக இருப்பது சொல்ல, அவர் வருகை வரை நமக்கு ஒப்புவித்த அந்த நற்பொருளை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஏதோ கர்த்தருக்கு நேரம் போகவில்லைன்னு சொல்லி
உங்களுக்குள் ரட்சிப்பை வைக்கவில்லை. ஏதோ அவருக்கு காலங்கள் போகவில்லை சொல்லி உங்களுக்குள் வரங்களும் வல்லமை அவர் வைக்கவில்லை. அபிஷேகங்களை அவர் ஏதோ நேரம் போகவில்லை சொல்லி ஏதோ அபிஷேகங்களுக்குள் வரங்களை உங்களுக்குள் வைக்கவில்லை. கர்த்தர் ஒரு சித்தங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு தேவ சித்தம் உங்கள் மீது இருக்கிறது. உங்களை கொண்டு ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மகா உன்னதமான நற்பொருள்களை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். மகா உன்னதமான நற்பொருள்களை இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தர் ஒப்புவித்த நற்பொருள்களை அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணம் கூட வருகிறது. அவர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்களா இல்லை எழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கூட அவர் யோசிப்பதே இல்லை. அல்லேலூயா. காத்துக்கொள் என்பதற்கு ஆங்கிலத்துல பிரிசர்வ் என்று சொல்லப்படும். என்ன சொல்லுங்க? காத்துக்கொள் என்றால் ஆங்கிலத்தில் அதற்கு பிரிசர்வ். அப்படின்னா பிரிசர்வ்னாக்கா உன்னை தற்காத்துக் கொள்வது, அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல பிரிசர்வ்னாக்கா அது அதற்குள் நீங்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் எல்லா வீட்லயும் என்ன இருக்கும்? ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். எல்லா வீட்லயும் என்ன இருக்கும்? ஃப்ரிட்ஜ் இருக்கும். நீங்க செய்கிற வாங்குகிற காய்கறிகள் ஆட்டும் பழங்கள் ஆட்டும் இல்ல 3 நாளைக்கு முன்னாடி சேர்ந்து அது பிரியாணியாக இருக்கும் இல்ல ஏதாவது என்ன பண்றோம், அது எடுத்து போய் கெட்டு போகாமல் இருக்க நீங்க வாங்கின பழங்களை காய்கறிகளை உணவுகளை நம்ம என்ன பண்றோம், அது கெட்டு போகாதபடி அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது, காக்கும்படியாய் நம்ம வீட்டுல என்ன பண்றோம், அந்த ஃப்ரிட்ஜுகளை வைக்கிறோம். அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது நீங்க எப்போ சாப்பிடுறீங்களோ அந்நாள் வரை அதுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துதான் இவ்வளவு நாள் தான். அந்நாள் வேணாக்கா உங்க 10 வருஷம் அது அப்படியே இருக்காது. நீங்க சாப்பிடுற அளவுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அந்நாள் வரை அது பாதுகாக்கிறது, ப்ரிசர்வ் பண்றது. அதே போல இன்றைக்கு மனுஷர்கள் அழிந்து போகிற காய்ந்து போகிற அழிவி போகிற காய்களும் பழங்களும் அந்த உணவுகளை பாதுகாக்கிற ஞானம் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தர் ஒப்புவிக்கப்பட்டதை அந்த நற்பொருளை அவர் காத்து கொண்ட சாக்குதலில இன்றைக்கு இருப்பது. அல்லேலூயா. அழிந்து போகிற காரியங்களை ஜாக்கிரதையாய் பாதுகாக்கிற அழிவில்லாத உன்னதமான தேவன் பரலோகத்தின் வல்லமையும் அழிவில்லாத ஆத்மாவை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த நற்பொருளை நீங்கள் பாதுகாக்க நீங்க யோசித்திருக்கிறீங்களா? ஆமென். இன்றைக்கு உங்கள் உள்ளங்களை நீங்கள் ஆராய அறிய வேண்டும். கர்த்தர் ஒப்பு கொடுத்த அந்த நற்பொருளை உங்களுக்குள் எப்படியா இருக்கிறது? அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல போகிற பாதையிலே ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு பாவத்துல ஏதோ ஒரு இச்சையில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒப்புவித்த அந்த நற்பொருளை நீங்கள் இழந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆராய்படி கர்த்தர் உங்களுக்குள் விடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கேட்கிற யாவும் கேட்க கடவுள் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விஷயம் கர்த்தாவே என்ன சொல்ற. ஹல்லேலூயா. ஆவியான சொல்லுகிறவனை கேட்கிற காதுகள் யாவும் கேட்க கடவுள் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அவர் ஒப்பு கொடுத்த இந்த நற்பொருளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உலகப்பிரதமான ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு பொம்மையா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு டாய்ஸோ ஏதோ அவங்க எவ்வளவு அழகா பாதுகாக்கிறாங்க. எங்க டேடி எங்களுக்காக வாங்கி கொடுத்தாரு சொல்லி அந்த குழந்தைகள் பெருசாக வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அநேக வீடுகளை சிறு பிள்ளையாய் குழந்தைக்கு வாங்கி கொடுத்த அநேக விதமான பொருள்களை இந்த பிள்ளைகள் பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு அன்பாய் கொடுத்த பொருள்களை என் பிள்ளை எனக்காக கஷ்டப்பட்டு எவ்வளவா கஷ்டப்பட்டு தன் வருமானத்துல உழைப்புல என் கொடுத்த இந்த பொருளை நான் பாதுகாக்க சொல்லி நம்ம பெற்றோர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லையா? எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரிகள் தங்கள் நேசிக்கிறவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தா அதை அப்படியே வச்சிருப்பாங்க. பாக்குறோம் இல்லையா? எவ்வளவு பேர் ஒரு தங்களை நேசிக்கிற ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த பேப்பர் இருந்தாலும் சரி, சாப்பிட்டு போட்டு அந்த சாக்லேட் பேப்பர் இருந்தாலும் என்ன பண்ணாங்க,
நான் நேசிக்கிறவர் எனக்கு கொடுத்தாரு, நான் நேசிக்கிறத கொடுத்தாருன்னு சொல்லி அதெல்லாம் ஜாக்கிரதையா வைக்கிற அநேக பேரை நான் பார்க்கணும். மாம்சமான மனுஷர்கள் இன்றைக்கு அழிந்து போகிற சிறிய சிறிய இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். ஆனா நாம் இன்றைக்கு வெளியேறப்பட்டதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு திருமணமாகி ஒரு மகள் திருமணம் ஆகி போகும்போது அவங்க அப்பா வீட்டுல இருந்து நிறைய சீதனை கொடுப்பாங்க. சீதனை கொடுத்து அலுமினியம் தேக்ஸால இருந்து கொடுப்பாங்க, சின்ன பெண்ணுல இருந்து கொடுப்பாங்க, துணில இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா அந்த மகள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்க பேர பிள்ளைகள்லாம் எடுத்தவரு கூட நீங்க எல்லா வீட்டுல போய் பாருங்க, அந்த மகள் திருமணமாகப்பட்ட அந்த பெண் பாட்டியானா கூட அவங்க வீட்டுல அவங்க அப்பா சீதனமாய் கொடுத்த ஒரு பொருள் இருக்கும். இருக்கா இல்லைங்களா? நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வீட்டுல கூட அந்த மாதிரி நீங்க பாதுகாத்து இருப்பீங்க. அல்லேலூயா. எங்க அப்பா துபாயில இருந்து எனக்காக கொடுத்தாரு, எனக்காக வேண்டாரு. அது ஒன்றும் உதவிடாத ஓட்ட சட்டியா இருக்கும். அது ஒரு கிளாஸ் ஒரு சோறு போட்டு நீங்க சாப்பிட கூட முடியாது. அது ஒரு கிளாஸ் தண்ணியை கூட நீங்க கொடுக்க முடியாது. இல்ல யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா அது நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாது. உடங்கி போயிருக்கும் அந்த பாத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் எங்க அப்பா துபாயில கஷ்டப்பட்டு வந்தாங்க. எங்க அப்பா வேலை செய்து கஷ்டப்பட்டு எனக்கு சீதனமாக கொடுத்தாருன்னு சொல்லி பாதுகாத்து கொண்டிருப்பாரு. இன்றைக்கு இதே மாதிரி அநேக நீங்க சூழ்நிலைப்பீர்கள், அநேக மாதிரி இந்த மாதிரி நீங்க பாதுகாத்தவர்களாய் நீங்க அமர்ந்திருப்பீர்கள். இல்லையா? இப்படி 20 ஆண்டு 30க்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளை, உடங்கி போன பொருளை நீங்க பாதுகாக்கிறீங்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் ஒப்புவித்த இந்த நற்பொருளை நீங்க பாதுகாக்க ஜாக்கிரதையா இருக்கிறேன் உங்க செய்தி. அல்லேலூயா. எல்லாம் நான் பாதுகாக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒப்புவித்த இந்த மகா மேன்மையான ரட்சிப்பு, அபிஷேகம், வல்லமைகள், உள்ளான ஆத்மாவை பரலோகத்தில் இன்றும் வாழப்படத்தக்க அந்த உள்ளான மனுஷன் ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி பார்த்துக் கொள்வது? எப்படி நாம் பார்த்துக் கொள்வது? நமக்கு ஒப்புவித்த நற்பொருளை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும்? பாதுகாக்க வேண்டும் சொன்னா நம்ம அப்படியே பாதுகாக்க முடியாது. ஏதாவது நம்ம செஞ்சாதான் அதை பாதுகாக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது. ஏடிஎம் மிஷின்ல பணம் போட்டு அப்படியே வெளியே ஒரு 2 கிலோமீட்டர் போனா வச்சிருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஒரு சிசிடிவி கேமரா வைப்பாங்க, அது வெளியே ஒரு செக்யூரிட்டி கார்டு வைப்பாங்க, அதற்கான ஒரு காவல் வைக்கப்படும். அந்த இடத்துல வைக்கப்பட்ட அந்த பணத்தை காக்க அரசாங்கமோ அந்த பேங்க் அலுவலகமோ என்ன பண்ணும்? ஒரு கேமராவோ சிசிடிவி கேமரா அதை பாதுகாக்க முடியாது. சிசிடிவி கேமராவோ ஒரு மனுஷன் அந்த இடத்துல காவலுக்கு வைத்து அதை பாதுகாப்பார்கள். அல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் காவலுக்கு வைக்காவிட்டால், கர்த்தர் உங்களுக்கு ஒப்புவித்ததை நீங்கள் காவல் வைக்காமல் போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23 வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று, அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் தான் மகா மேன்மையானது. உங்களுக்குள் இருக்கிற இந்த இதயம் மகா மேன்மையானது. இந்த இருதயம் தான் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. எல்லா நற்பொருள்களையும் பாதுகாக்க முக்கியமானது உங்கள் இருதயம். வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயங்களை காத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் காவல் போட வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒப்புவித்த அந்த நற்பொருளை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஒரு காவலிட வேண்டும். அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இந்த உலகம் எங்கும் இருக்கிற
கொரோனா நோய் எல்லாருக்கும் தெரியும். இந்த நோய் ஒரு மனுஷனை அழிக்கத்தக்க ஒரு கிருமி. ஆமென். இதை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், பாதுகாக்க போடவில்லை சொன்னால், ஒரு காவல் வைக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தேசம் அழிந்து போயிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அரசாங்கம் பாருங்க, இந்த நோயை ஜனங்களை கொல்லாதபடி பாதுகாக்க முடியாய் அநேக விதமான காரியங்களை, கட்டளைகளை, வழிமுறைகளை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஒன்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் அழிவுக்கு இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் சொன்னால் சில காரியங்களை செய்தாக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சில காவல்களை வைக்க வேண்டும். அரசாங்கம் என்ன சொல்றது? என்ன சொல்றது? மாஸ்க் போடுன்ற ஒரு காவல், சானிடைசர் போடுன்னு சொல்ற ஒரு காவல், இந்த பகுதியிலிருந்து நீங்க அந்த பகுதியை போகாதீங்கன்ற ஒரு காவல், அப்புறமா நீங்க சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது மனித இடைவெளி, கொஞ்சம் தூரமா நிக்கணும், நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க நெருங்கி பழக கூடாது. அப்படி ஒவ்வொன்றா நமக்கு ஒரு காவலை அரசாங்கம் கட்டளை இருக்குது. ஹல்லேலூயா. அநேக விதமான காவல். இந்த இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போக கூட சொல்லி ரெட் ஜோன் ஒரு காவல் போடப்பட்டு, இது ரொம்ப பயங்கரமான இடம், இங்க நீங்க போகக்கூடாது சொல்லி அந்த இடத்துக்கு போகக்கூடாதபடி அந்த இருக்கிற ஜனங்களை பாதுகாக்க முடியாது ஒரு காவல் போடப்பட்டது. இப்படி அரசாங்கம் இன்றைக்கு இந்தியா தேசத்துல இப்படியான காரியங்களை, கட்டளைகளை செய்தபடி இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு இந்தியா தேசத்துல எல்லாம் அநேக சதவீத மக்கள் இதை கடைபிடித்தபடினால்தான் இன்றைக்கு இந்தியா தேசம் உலகத்தில் அதிகமான அழிவு இல்லாத தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காவல் போடப்படவில்லை என்று சொன்னால், மனுஷர்கள் போடப்பட்ட காவலை காத்து கொள்ளாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்துல இந்தியா தேசம் தான் அதிகமான ஜனங்கள் மாண்டு போயிருக்காங்க. போடப்பட்ட காவலை ஜனங்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே போலத்தான் நாம் கூட சில காவல்களை போடும்படி விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, ஆமென், வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிப்போம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படாதவர்களாய் நிர்வாணமாய் நடவாடாதபடி விழித்துக் கொண்டு தனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் காவல் போட்டாதான் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு மகா மேன்மையானது. ஹல்லேலூயா. அது எங்கேயும் அவளுக்கு ஈஸியா நீங்க அவளை விலைக்கு வாங்க முடியாது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன் இந்த பூமி ஒவ்வொரு காவும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தன் கட்டை சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியில நமக்காய் சிந்தி அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரு மேன்மையான ரட்சிப்பை இன்றைக்கு நாம் பாதுகாத்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் இருந்தார். இந்த தகப்பனுக்கு ஒரு மகள் இருந்தது. திருமணம் ஆக வேண்டிய நாட்கள் வந்தது. திருமணம் ஆக வேண்டிய நாட்கள் வரும்போது இந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய பாரம் உண்டானது. என் மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஒரு பெரிய பாரம் உண்டானது. அப்ப தகப்பன் என்ன பண்ணாரா, நம்ம இந்த தேசத்துல கஷ்டப்பட்டா நம்ம அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரா, வெளிநாட்டுக்கு, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போலான்னு எடுத்துக்கோ, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து கஷ்டப்பட்டு கடினமான உழைக்கப்பட்டு தன் சம்பாதியங்களை சிறுக 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 சேமித்து என்ன பண்ணாரா, ஒவ்வொரு நாளும் வைத்திருந்தார். அநேக ஆண்டான போது கர்த்தர் என்ன பண்ணாரா, அந்த மனுஷன் அநேக நாட்களான போது தான் சேர்த்து வைத்த எல்லா விதமான அந்த பணங்களை சேர்த்து தன் இப்போது ஊருக்கு வர வேண்டிய நேரம் வந்ததால் தான் சேர்த்து வைத்த பணத்தை தன் மகனுக்காக திருமணத்துக்காக வேண்டிய எல்லா விதமான தங்க ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி தன் சொந்த தேசத்துக்கு வந்தார்.
தன் சொந்த தேசத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வந்தார். அவர் மகள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் வந்தவர் சும்மா இருக்கல, உடனே என்ன பண்ணாரு, தான் வாங்கி வந்த அந்த வெளியேறப்பட்ட அந்த நகைப்பட்டியலை நம்மளுக்கு திறந்து காட்டினார். இதெல்லாம் ஒண்ணுதான் மகளே, இதெல்லாம் ஒண்ணுதான். நான் அந்த தேசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தமா சிந்தி, வேர்வையா சிந்தி, ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு வெயில சம்பாதித்து உன் திருமணத்துக்காக நான் வாங்கி வந்தேன். உன் திருமணத்துக்காக இந்த நகை இதை நீ உஷாரா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். திருப்பம் அவர்கள் லீவு முடிந்து 3 மாதம் ஆன பிறகு மீண்டுமாய் அந்த ஊருக்கு தேசத்துக்கு போகும்படி நாட்கள் வந்த போது அந்த மகளை அழைத்தார். அழைத்து தன் மகளிடத்தில் சொன்னார், மகளே, நான் மீண்டுமாய் என் தேச வேலைக்காக நான் போக போறேன். நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்த திருமணத்துக்காக பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்து கொண்டு வந்த நகையை நீ என்ன பண்ணோம், நான் வரும் வரைக்கும் நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள, நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள. ஏன்னு சொன்னால் உன் திருமணத்துக்காக நான் பிரயாசப்பட்டு வாங்கினேன். என்னை ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ள சொல்லி அதை ஒப்புவித்து அவர் போய்விட்டார். போய் சில நாட்கள் ஆனது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்ல கொஞ்சம் நகை வாங்க என்ன பண்ணுவோம், உடனே சும்மா இருப்போமா, பக்கத்து அக்கா, பெரிய அக்கா, சின்ன அக்கா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், எடுத்துன்னு போயிட்டு வீடு வீடா போய் அவங்க வராங்களோ இல்லையோ நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துன்னு போய் காட்டும். பாரு, எங்க அப்பா ஊர்ல இருந்து இவ்வளவு நகை எனக்கு வாங்கி வந்தார், இதெல்லாம் வேணும் சொல்லி காட்டுறது போல இந்த ஸ்திரீ என்ன பண்ணிச்சா, இவங்க வசிக்கிறது ஒரு கிராமம், இவர்கள் பள்ளிக்கு போக வேண்டும் சொன்னால், பள்ளிக்கு போக வேண்டும் சொன்னால் இக்கரையிலிருந்து அக்கறை போகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆறு நடுவாக இருக்கிறது. இவங்க இருக்கிற பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு இவங்க போக வேண்டும் என்று சொன்னால் நடுவில் இருக்கு பெரிய ஆறு. ஆறுதான் நீங்க நினைக்கிற மாதிரி முழங்கால வாழலாம் இல்லை, அநேக அடி ஆழமா இருக்கிற ஒரு பெரிய நதி இருக்கிறது. இவங்க பரிசையில தான் அக்கறைக்கு போவார்கள். மறுநாளானது இந்த பொண்ணு சரி நண்பர் சிநேகிதிகளுக்கெல்லாம் எங்க அப்பா ஒப்புவித்ததை வாங்கி வந்ததை நான் காட்டாம எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்றேன், நான் போயிட்டு இதெல்லாம் நான் காட்டுன்னு சொல்லி அவங்க அப்பா ஒப்புவித்த அந்த எல்லாம் வெளியேறப்பட்ட அந்த நகைப்பட்டி என்ன பண்ணாலும் தன்னோடு அந்த எடுத்து கொண்டு போனாள். போய் படுகல அந்த பரிசில் அமர்ந்தால், அமர்ந்து அவன் தோழிகள்லாம் வந்தாங்க, எல்லா ஏரியா ரோடு கூட அமர்ந்தார்கள். படுக ஆரம்பித்து போனது. அப்போ இந்த பொண்ணு சொல்லிச்சு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என்னை எவ்வளவு கேலி பண்ணீங்க, உனக்கெல்லாம் திருமணம் ஆகுமா, உனக்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேலி பண்ணீங்க, பரியாசம் பண்ணீங்க. இன்றைக்கு என் தகப்பன் வெளி தேசத்துல ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு என் திருமணத்துக்காக அநேக தங்க ஆவணங்களை எனக்காய் வாங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நகைகளெல்லாம் எடுத்து காட்டிக்கொண்டே இருந்தார். அந்த நகைகள்லாம் எடுத்து காத்துக்கொண்டு அந்த நகைகள்லாம் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய காற்று, திடீரென்று ஒரு பெரிய சூறாவளி காற்று அந்த கடல் நதி மேல் வீச தொடங்கியது. அந்த சூறாவளி காற்றினால் தண்ணீர் அலைகள் அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த படவில் இருந்த அவர்களால அது நிற்க கூடாமல் அமரக்கூடாமல் போயினார். தன் கரத்தில் இருந்த அந்த நகைப்பட்டியை அப்படியே என்னாச்சு, தண்ணீர்ல அந்த அலையை தண்ணி படகு ஆடுது மித்தம் அது விழுந்து விட்டது. அல்லேலூயா, அது விழுந்து விட்டது. ஒரே அந்த படகு ஓட்டுறோட சொல், ஐயா எப்படியாவது இந்த நகைகளை எனக்கு மீட்டுக் கொடுங்க. எங்க அப்பா ஊர்ல கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி எனக்கு ஒப்புவித்து ஊருக்கு சென்றிருக்கிறார். நான் வந்தா என்ன பதில் சொல்வேன், எனக்கு ஒப்புவித்ததை நான் இன்றைக்கு இழந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க எப்படியாவது இதை எனக்கு மீட்டுக் கொடுங்கன்னு சொல்லி அந்த படகோட்டிட்டு சொன்னார். அவர் எவ்வளவு பிரயாசம் பண்ணார். கடல் அதிக கொந்தளி, அந்த நதி அதிகமாக கொந்தளி, காற்று அதிகமா சொன்னம்மா, உன் நகையை பார்த்தா நாம எல்லாம் மறைக்க வேண்டியதான், ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண நம்ம போக வேண்டியதான். இன்றைக்கு இருந்தோம், இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து இந்த நதியில மறிக்க போக வேண்டியதான் சொல்லி முதல்ல அந்த படகு தகப்பன் உப்பு வித்ததை அந்த மகள் இழந்து போனான். அல்லேலூயா.
இதே போலத்தான், இதே வண்ணமா தான் கர்த்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 2020 ஆண்டுகள் முன்பாக உங்களுக்காய் அடிக்கப்பட்டு எனக்காய் ஒவ்வொருக்காய் பூமியில் இருந்தவருக்கும் இருக்கிறவருக்கும் இனிமேலும் வரப்போற சந்ததிகளுக்காய் தன் ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். தன் கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியில சிந்து வரைக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். ஏற்பட்ட ரத்தத்தை கொடுத்தா அந்த ரட்சிப்பை, வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு கர்த்தர் நீங்க ரட்சிப்போது கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்கள் மேல் இருக்கிறதா? இந்த ஸ்திரீயை போல, இந்த குழந்தையை போல, பெண்ணை போல நீங்க ஏதோ ஒரு வழியில நீங்க எழுந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒப்புவித்ததை, இந்த ரட்சிப்பை நீங்கள் எழுந்திருக்கிறீர்களா? பாதுகாப்பு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒப்புவித்த அந்த நற்பொருளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பெற்ற ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. இன்றைக்கு அதோட வெளியேறப்பட்ட மகிமைக்கு அநேகர் தெரியுது. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி ரொம்ப ஈஸியா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் அருமை தெரியாதபடி தங்கள் ரட்சிப்பை இழந்து போனது என்று சொல்லி உணர்வில்லாமல் கூட எத்தனையோ ஜனங்கள். இன்றைக்கு இந்த ரட்சிப்பு உங்களுக்குள் உறுதிப்பட்டிருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, வெளியேறப்பட்டது ஆத்மா. வெளியேறப்பட்டது ஆத்மா. அல்லேலூயா. இந்த ஆத்மா நீங்கள் தேவனோடு கூட என்றென்றும் வாழும்படியாய், அவர் எவ்வளவு ஆண்டுகள் வாழ, கோடி 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 ஆண்டுகளாய் வாழும்படி வெளியேறப்பட்ட ஆத்மாவை இந்த ஒப்புவித்ததை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. உபாகம் சொல்லுவது, உபாகம் 4:10 சொல்லுவது, உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நம்ம ஆத்மாவை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? ஜாக்கிரதையாய் பாது. 4:10 உபாகம் முதல் பாகத்தை வாசிப்போம். உன் கண்கள் கண்ட காரியங்கள் நீ மறவாத படிக்கும். உபாகம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை ஜாக்கிரதை. ஆத்மா ரொம்ப வெளியேறப்பட்டது. ஆமென். அதுதான் கர்த்தரோடு கூட வாழ போகிறது. நித்திய நித்தியமான ஆண்டுகள், கோடி கோடி ஆண்டுகளாய் வாழ போறது. அல்லேலூயா. உன் ஆத்மாவை நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஜாக்கிரதையாய் பாதுகாத்து. வசனம் சொல்லுது, இந்த உலகத்தை முழுவதும் நீ ஆதாயம் பண்ணி கொண்டாலும் உன் ஆத்மாவை நீ எழுந்து போனால் அது உனக்கு என்ன பாருங்க? இந்த பூமியில் எல்லாமே நீ ஆதாயம் பண்ணி, எத்தனை கோடி சொத்து சம்பாதித்தாலும், எத்தனை எவ்வளவு நீங்கள் வருமானம் வைத்து எல்லாமே ஆதாயம் பண்ணி உங்கள் ஆத்மாவை நீ எழுந்து போனால் உங்க என்னதான்? இப்படி இந்த ரட்சிப்பும் இந்த ஆத்மா உங்கள் ஒப்புவித்த இந்த ஆத்மாவை வெளியேறப்பட்ட அபிஷேகங்கள், வல்லமை, வரங்களாம் நீங்க பாதுகாக்க வேண்டும் சொன்னால் வசனம் சொல்லுது, நீங்க எல்லாவித காவலோடு உங்களை வைக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்ம காவலுக்கு வைத்தாதான் நமக்குள் வைத்திருக்கிறதை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு பெரிய எக்ஸிபிஷன் எடுக்குது. அந்த பெரிய எக்ஸிபிஷன்ல நீ பார்க்க வேண்டும் சொன்னால் உலகத்தில் வெளியேறப்பட்ட வைரங்களை எல்லாம் கொண்டாந்து அந்த எக்ஸிபிஷன் வைப்பாங்க. ஆமென். அந்த எக்ஸிபிஷன்ல அந்த வைரங்களை வைக்கும் போது அதுக்கு மனுஷர்களுக்கு கண்களுக்கு தெரிய முடியாத சில வீலிகள் அடித்து வைப்பார்கள். அல்லேலூயா. நீங்க ரொம்ப இலசமா உள்ளமை பார்க்கலாம். ஆனாலும் கூட அதுக்கு அநேக விதமான காவல்கள் போடப்படும், அநேக விதமான பாதுகாப்பு வைக்கப்படும். அதற்குள்ளதான் அந்த வைரத்தை வைப்பார்கள். அதற்குள்ளதான் அந்த வைரத்தை காவல் போடப்பட்ட பின்பு, எல்லைகள் அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பின்புதான் அந்த வைரத்தை அந்த பொட்டிக்குள் இருக்கும். அவ்வளவு ஈஸியாவா நீங்க போய் அதை தொட முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்குள் ஒப்புவித்த இந்த ரட்சிப்பை, உங்களுக்குள் வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட நற்புறான காரியங்களை பாதுகாக்க விட வேண்டும் சொன்னால் நீங்கள் சில வேலிகளை அடைக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் காவலிட வேண்டியது என்று சொன்னால் நாவை, உங்கள் நாவை நீங்கள் காவலிட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நாவை முதலாவது நாங்க பண்ணுமா? நாம் பாதுகாக்க வேண்டும். சங்கீதம் 39:1 வாசிப்போம். உங்கள் ஒப்புவித்த நற்பொருளை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சில காவல்களை இட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. முதலாவது உங்கள் நாவை
நீங்க காக்க வேண்டும். சங்கீதம் 39:1. சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக விடுபடும் வசனம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நாவினால பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம் நாவ என்ன பண்ணமா, பாவம் செய்யாதபடி பாதுகாக்க வேண்டும். நாவை பாவத்துக்கு ஒப்பு கூடாதபடி நாம் காவலிட வேண்டும். நீங்கள் உங்களுக்குள் ஒப்புவித்த நற்புறலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் சொன்னால், வெளியரங்கமாய் காணப்படுகிற இந்த நாவை நீங்கள் காவலிட வேண்டும். உங்களுக்குள் வைத்திருக்கிற பார்க்க முடியாத ரட்சிப்பு, உங்களுக்குள் வைத்திருக்க காணக்கூடாத வெளியேறப்பட்ட அபிஷேகமும் வரங்களும் தேவ வல்லமையும் உங்களுக்குள்ளால் ஒப்புவித்த ஆத்மாவையும் மறைந்திருக்கிறவர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால், வெளியரங்கமாய் இருக்கிற நம் அவ்வியங்களை முதலாய் காவலிட வேண்டும். முதலாவது நம்முடைய நாவை காவலிட வேண்டும். நம் நாவை பாதுகாக்க வேண்டும். என் நாவினால் நாம் பாவம் செய்யாதபடி என் வழிகளை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 64:8 சொல்லுகிறது. படிக்காதீங்க. சங்கீதம் 64:8 சொல்லுது, அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்கள் நாவுகளை தான் அவர் கெடுக்கும் என்று சொல்லி சங்கீதம் 64:8. இன்னைக்கு அநேக நாவு தான் அவங்களுக்கு எடுக்குது. வேற நாவல வந்து அவங்களுக்கு எடுக்க வேண்டாம், அவங்க நாவே அவங்களுக்கு எடுத்துரும். சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்ல போய் அவங்களே அவங்க நாவனால கெட்டு போவாங்க. வசனம் சொல்லுது சங்கீதம் 68:8, அவர்கள் நாவுகளாலே அவர்களை கெடுக்கும். இன்றைக்கு இந்த நாவை நீங்க பாதுகாக்க வேண்டும். உங்களுக்குள் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீங்க காக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது வெளியரங்கமா இருக்கிற நாவ என்ன பண்ணமா, நீ காவலிக்க வேண்டும். அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள். நாம இஷ்டம் போல பேச விட்டுறாது, இஷ்டம் போல பேச விட்டுறாது. ஹல்லேலூயா. அதனால அவர்களே கெட்டு போகிற வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நீதிமொழி 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு சொல்லுறாரு. மரணமானாலும் சரி, ஜீவனாலும் சரி, நீ நல்லா வாழணுமா இல்ல எப்படின்னா போகணுமா, உன் நாவல தான் பாக்குது. உன் நாவல தான். நாவை சரியா வச்சுக்கோ. உன் நாவை காத்துக்கொள், உன் நாவை அடக்கி வை. உன் நாவை நீ காத்துக்கொள்ள என்று சொன்னால், நீ வேலையடிப்பு என்று சொன்னால், நீ காவலிடுவாய் என்று சொன்னால், உனக்குள் இருக்கிற நற்பொருளை நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:13 சொல்லுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை கண்ணிக்கு விலைக்கு பாதுகாக்கிறான். வாசிப்போம். நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன், நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். சொன்னீங்களா? உங்களுக்குள் மறைந்திருக்கிற நற்பொருளை காக்க வேண்டும் என்று சொன்னால், வெளியரங்கமாய் இருக்கிற இந்த நாவை ஃபர்ஸ்ட் நீ காவல் எடுக்கணும். அது வசனம். தன் வாயும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கணுக்கு விலகி காக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆத்மா வெளியே இருக்கா? உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற இந்த ஆத்மாவை நீங்க காக்க வேண்டும் சொன்ன, இடுக்கணுக்கு விலைக்கு நீங்க காக்க வேண்டும் சொன்னால், வெளியரங்கமாய் இருக்கிற நாவை ஃபர்ஸ்ட் நீங்க வெளியடிங்க. இன்னைக்கு நாவுகள் வெளியடிக்காத நாவுகளாய். இன்னைக்கு இந்த நாவுகள் எப்படின்னா பேச சொல்லி நீங்க அப்படியே விட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு காவல் வைங்க. இந்த நாவை நீங்க காப்பீர்னு சொன்னீங்கன்னா, வசனம் சொல்ற, தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கணுக்கு விலைக்கு காக்கிறான். அல்லேலூயா. முதலாவது நாம் காவலிடுவது. ஆமென். வசனம் சொல்லி, நீ எல்லாவித காவலோடும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நீ காவலிட வேண்டியது, நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்கள் நாவை நீங்க பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது
நீங்கள் உங்கள் உதடுகளை நீங்கள் காக்க வேண்டும். ஆமென். நாவுக்கு உதடுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. உதடுல தான் வார்த்தை வருது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உதடை நீங்க அசிங்கமா பேசி பாருங்க, வார்த்தையை உங்களுக்கு முழுமையா வராது. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் உதடுகளை என்ன பண்ணுமா? காக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:19 வாசிப்போம். நீதிமொழிகள் 10:19 வேகம் வாசிப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். நான் யாருக்கு அது சொல்ல? வசனம் சொல்லுது, தன் உதடுகளை அடுக்கிறவன் புத்திமான். ஆமென். இன்றைக்கு நம் முதலாவது நாவை காக்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், காவலிட வேண்டும். காவலிடனா உங்க நாவை மற்றவங்க வந்து காவலிட முடியாது. உங்க நாவை நம்ம நாவை நாம தான் காவலிட. எப்படி வரணும்னாக்கா, நாம் பொறுமையாய் பேசுகிறதை யோசித்து பேசிக்கத்தக்க காரியங்கள். முதலாவது நாவை தியானித்தோம். இரண்டாவது உதடுகள். தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். இன்றைக்கு நம்ம புத்திமான் சொல்லுகிறோம். ஆமென். ஆனா வசனம் சொல்லு, யாரு புத்திமான் தெரியுமா? தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். சங்கீதம் 143 சொல்லுது, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகள் கீழ் விரியன் பாம்பு விஷம் இருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. சங்கீதம் 143. இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்குள் ஒப்புவித்த நட்பலை பாதுகாக்க முடியும். லாக்டவுன் சீல்டவுன் போட்டாதான் கொரோனா நோயில எப்படி பாதுகாக்க முடியுமோ, அதே போல வெளியரங்கமான இருக்கிற அவைகளாம் நீங்கள் முத்திரை போட்டு நீங்க பாப்பீர் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற அந்த நற்பொருளை, அந்த வெளியேறப்பட்ட ஆத்மை ரட்சிப்பை வல்லமைகளை நீங்க பாதுகாக்க முடியும். வாசிப்போம் சங்கீதம் 143, Psalms 143. வாசிப்போம் 143 சங்கீதம். சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல தன் நாவை எப்படி பண்றாங்களா? கூராக்குது. சர்ப்பம் போல. நெக்ஸ்ட் வருஷம், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. முக்கியமான வருஷம். அவர்கள் உதடுகள் கீழ் என்ன இருக்குதா? விரியன் பாம்பின் விஷம். விஷம். ஆமென். சொல்லாங்க, பாம்பு விஷம் காட்டுனா அவ்வளவுதான். அநேகோட வாயில நாவுக்கு என்னங்கதான்? விஷம் இருக்குதான். ஹல்லேலூயா. உதடுகளின் கீழ் வசனம், அவர்கள் உதடுகளின் கீழ் விஷம், விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பேசக்குள்ள ஒரு விஷத்தனமான பேச்சுகள், பேசக்குள்ளவே ஒரு உள்ளங்களை உடைக்கத்தக்க ஒரு வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தத்தக்க, அவங்க பேசும்போதே ஒரு குற்றப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற விஷத்தன்மையான ஒரு காரியம். இந்த மாதிரியான வாய்கள் நமக்கு கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் உதடுகள் விரியன் பாம்பின் விஷம் போல இல்லாதபடி உங்கள் உதடுகள் எடுக்குமா? கத்தரை போல பரிசுத்தம் உள்ள. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த விஷத்தன்மையான உதடுகள் எல்லாம் இல்லாதபடி நீங்க பேசும்போது மற்றவரிடத்தில் ஒரு விஷத்தன்மையோடு பேசக்கூடாது. இரக்கமுள்ளவர்களா நீங்க பேசணும். அவங்க செய்த குற்றங்களை சொல்லி அவங்களை விஷயத்தை இது பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. உங்கள் வார்த்தை வாயிலிருந்து உதடுகளில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், உங்கள் உதடுகளில் புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தையும் அவர் உள்ளங்களை பலப்படுத்தவே அல்லாமல் அவங்களை நீ வேதனைப்படுத்தக்கூடாது. விஷத்தன்மையான வார்த்தைகள் உங்கள் உதடு புறப்படக்கூடாது. 1 பேதுரு 3:10 சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நீ காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளும் விலக்கி காத்துக் கொள்வானாங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 3:10 சொல்லுது, ஜீவனை விரும்புகிறவன், நல்லா வாழ்வன் விரும்புகிறவன், நல்ல வாழ வேண்டும், நாட்களை காண வேண்டும் என்கிறவன், ரொம்ப நாளா வாழ வேண்டும் சொல்லி விரும்புகிறவன். வசனம் சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், இரண்டாவது கபடத்துக்கு உதடுகளையும்
விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் உதடுகளை கபடத்துக்கு நீங்க விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் உதடுகளை கபடத்துக்கு விலக்கி நீங்க வேலியடிக்க வேண்டும். ஆமென். காவலிட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் உதடுகளை நாவுகளை நீ பாதுகாக்க வேலியடிக்க வேண்டும், காவலிட வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது உங்கள் உதடுகளை நீ காக்க வேண்டும், உதடுகளை காவலிட வேண்டும். மூன்றாவது நம்முடைய கண்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் நமக்குள் வெளியரங்கமான இருக்கிற இதெல்லாம் நீங்க எப்ப நீங்க காவலிடுகிறீர்களோ, எல்லா காவலோடு நீ காப்பீர் என்று சொன்னால் உங்களுக்குள் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளான வெளியேறப்பட்டவர்களை பாதுகாக்கும். மூன்றாவது நம்முடைய கண்கள். நீதிமொழிகள் 4:25 வாசிப்போம். வேகம். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராக நோக்க உன் கடவுது. கண்கள் நேராக நோக்க கடவுது. நேராக நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாக பார்க்க கடவுது. உன் கண்கள் என்ன பண்ணுமா? நேரா நோக்கப்படுது. இன்றைக்கு கர்த்தர் ஒப்புவித்த அந்த நற்பொருளை ஏன் நம்ம எழுந்து போறது தெரியுமா? நம்மளோட கண்கள் நேரா பார்க்கறதுல, நம்மளோட கண்கள் நேரா பார்க்காதபடி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் சூழ்ந்து சூழ்ந்து பார்க்கறதுனால இன்றைக்கு கர்த்தர் ஒப்புவித்த அந்த நற்பொருளை வெளியேறப்பட்டவர்களை நாம் பாதுகாக்காதபடி இந்த வசனம் சொல். முதலாவது உடைய கண்களை நீ நேராக்குவாயாக. உன் கண்கள் நேரா பார்க்கணும். கர்த்தர் மேல் உங்கள் பார்வை இருக்க வேண்டும். அந்த சிலுவை மேல் உங்கள் பார்வை இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் கண்கள் நேரா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரொம்ப பழக்கம். அது ரொம்ப பலசாலி. விழுந்தா உடனே எழுந்தத்தக்க ஒரு மிருகன்னு சொன்னால் குதிரை. அது விழுந்தா உடனே எழுச்சிக்கும். ஆனா அது ஒரு பலவீனம்னாக்கா அது ஓடும்போது அதிக வேகமா ஓடும், அதிக வேகமா ஓடும். அது ஒரு பலவீனம்னாக்கா அது ஓடும்போது சும்மா ஓடாது, நேரா பார்த்து ஓடாது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து ஓடும். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னாக்கா தன் கண்களை ரெண்டு பக்கம் ஓடும். இந்த சைட்ல பார்க்காதபடி நேரா பார்க்கறதுக்கு ஒரு காவல் வைத்திருப்பார்கள். அதே போலத்தான் நம்ம கூட பரிசுத்த ஜீவித்தலை உங்களுக்குள் ஒப்புவித்த நற்பொருள் நீங்க பாதுகாக்க வேண்டும் சொன்னால், உங்களுக்குள் ஒப்புவித்த நற்பொருள் நீங்க காக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதபடி நீங்க நேராய் நோக்க கடவுள் வசனம் சொல்லுது. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுள். யோபு 10:4 சொல்லுது, மாம்சை கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பகரமாய் பார்க்கிறாயோ. உடைய கண்கள் மாம்ச கண்களா இருக்கக்கூடாது, மனுஷன் பார்க்கிற பகரமாய் நீ பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. யோபு ஒருத்தர் சொல்கிறார் 10:4 மாம்ச கண்கள் உங்களுக்கு உண்டோ, மாம்ச கண்கள் உங்களுக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பகரமாய் நீ பார்க்கிறாயோ. இன்னைக்கு மாம்ச கண்களா எடுத்து போட்டு ஆவிக்குரிய கண்களாய் மாற வேண்டும். பரலோகத்தை பார்க்கிற கண்களாய் மாற வேண்டும். பரிசுத்தத்தை பார்க்கிற கண்களாய் மாற வேண்டும். நமக்குள் ஒப்புவித்தது நற்பொருள்களை பாதுகாக்கத்தக்க ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள நேரை பார்த்து கடந்து செல்லுகிற ஒரு நல்ல கண்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 6:2 சொல்லுது, கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். வாழ்க்கை வெளிச்சமா இருக்க வேண்டும் சொன்னால் கண்கள் நேரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. லோத்து தன் வாழ்க்கையில தனக்கு முன்பாக இருந்த அந்த ரொம்ப வசதியான இருந்த அந்த சோதான் குமாரை பார்த்து போனதுனால அந்த வாழ்க்கையை எழுந்து போனார். உங்க முன்பாக இருக்கிற நல்ல காண்கிற காரியங்களை பார்த்து நீங்க விலகி போகாதபடி, அழிந்து போகாதபடி உங்கள் கண்கள் கர்த்தர் மேல் இருக்க கடவுது. கர்த்தர் மேல் இருக்க கடவுது. உங்கள் கண்களை நீங்க காக்க வேண்டும். உங்கள் கண்களை நீங்கள் வேலி அடிக்க வேண்டும். உங்கள் கண்களை நீங்க பாதுகாப்பு என்று சொன்னால், காவலிடுவர் என்று சொன்னால், உங்களுக்குள் ஒப்புவித்த இந்த நற்பொருளை நீங்க பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. நாங்க அதை இன்னும் ரெண்டு வழிகளை சொல்லி முடிச்ச சுருக்கமா, உங்களுடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். வழிகள் சொன்னால் நம் நடைகளை, நம் போகிற பாதைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய கால்களை நீங்க பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. இஷ்டம் போல போக்குல போகக்கூடாது.
இஷ்டம் போன வாழ்க்கையின் பாதையில நாம் கடந்து செல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இதுவே வழி என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்து இருக்கிறார். அந்த வழியிலே தான் நாம் நடக்கும். நம்முடைய வழிகளை, நடத்தைகளை, நம்முடைய கால்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 18:30 சொல்லுது, தேவனுடைய வழி உத்தமமானது, துன்மார்க்கன் வழியோ அழிவுக்கு உண்டானது. துன்மார்க்கன் வழியோ அது நரகத்துக்குரியது, தேவனுடைய வழியோ அது உத்தமமானது. இந்த உத்தமமான தேவன் வழியில் நீ நடைபெற்று சொன்னார் கர்த்தர் உங்களுக்குள் ஒப்புவித்த நற்பொருளை நீ பாதுகாப்பு. சங்கீதம் 37:44 சொல்லுகிறது, அவருடைய வழியை கை கொள்ளு, அப்போது நீ பூமியை சொந்தத்துக் கொள்வாய். நீதிமொழிகள் 14:2 சொல்லுது, நீதிமான் நீதியாய் நடக்கிறவன் சத்துருக்கு பயப்படுகிறான், தன் வழியை தாறுமாறாக்குறவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். வழிக தாறுமாறா இருந்தா நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறீர்கள். உங்கள் பாதைகள் தாறுமாறா இருப்பான்னு சொன்னால் நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறீர்கள். இல்லையா? 4வது, உன் வழிகளை பாதுகாக்க வேண்டும். 5வது, உன்னை சுத்தவனாய் நீ பாதுகாக்க வேண்டும். இந்த சுத்தவனாய் பாதுகாக்க வேண்டும். இல்லையா? 1 தீமோத்தேயு 5:22 வாசிப்போம். 1 தீமோத்தேயு சொல்லி முடிச்சுறேன். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை உத்தமனாய் காத்துக்கொள். சுத்தவனாய் காத்துக்கொள். உன்னை சுத்தவனாய் காத்துக்கொள், உன்னை பரிசுத்தவனாய் பாதுகாத்து. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படாதே. மற்றவர் செய்கிற பாவங்கள் நீ உடன்படாதே, உன்னை சுத்தவனாய் நீ காத்துக்கொள். மற்றவர்கள் பாவம் செய்கிறான்னு சொல்லி நீ பாவம் செய்யாது. மற்றவர்கள் பாவம் செய்கிறான்னு சொல்லி உடன்படுத்தும் போது, உன்னை தூண்டும் போது, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை விலகியோடு சுத்தவனாய் பாதுகாத்துக்கொள். யோசேப்புக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்தது. பாவத்துக்குள் கடைசியான சந்தர்ப்பம் வரும்போது அந்த பாவத்தை விலகி ஓடினார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் உயர்த்தினார். வசனம் சொல்லுது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படாதபடி உன்னை சுத்தவனாய் காத்துக்கொள். நீ சுத்தவனாய் காத்துக்கொள்வேன் என்று சொன்னால் உனக்குள் ஒப்புவித்த அந்த நற்பொருளை நீ பாதுகாக்க. சிம்சோனுக்கு கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்தார், வெளியேறப்பட்ட அபிஷேகங்களை கொடுத்தார். ஆனாலும் கூட அவன் தன் விபச்சாரத்தினாலே கர்த்தர் கொடுத்த மகா மேன்மையான நசரேயாய் இஸ்ரவேலை ரட்சிக்கத்தக்க அந்த உன்னதமான வல்லமை எழுந்து போனான். சிம்சனை போல நம்ம எழுந்து போகாதபடி, யோசேப்பு போல நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீங்கள் உடன்படாதபடி, ஒத்து போகாதபடி. பாவத்தை ஒருத்தர் செய்யும் போது அவங்களோடு சேர்ந்து நீங்க பாவம் செய்ய. ஒருத்தர் பொய் பேசுங்க, ஒரு திருடு செய்தா அந்த திருடோடு நீங்க சேர்ந்து ஐக்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் செய்யும் பாவங்கள் உடன்படாதபடி உங்களை சுத்தவனாய் காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒப்புவித்த அந்த நற்பொருளை நீங்கள் பாதுகாக்கணும். இனி அநேக விதமான காவல் இருக்கிறது. இந்த காவல்களெல்லாம் இடும்போது வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 1:14 வாசிப்போம் மீண்டும். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீ காத்துக்கொள். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை பாதுகாக்க முடியும். நீங்க இதெல்லாம் காவல் போட்டு நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியான ஒப்பு கொடுக்கணும். எல்லா காவலிட்டு வெளியரங்கமான அவைகளை காவலிட்டு உங்களுக்கு பரிசுத்தாவை ஒப்பு கொடுக்கும் போது வசனம் சொல்லு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியான நீ காத்துக்கொள். வசனம் சொல்லு, ஆதியே பரிசுத்தாவியான ஜலத்து மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இருள் பூமி இருந்தது, ஆதியிலே ஜலத்து மேல் ஆவியான அசைவாடி கொண்டிருந்த சொல்லுது. அல்லேலூயா. ஒரு பறவை எப்படி தன் குஞ்சுகளை இட்ட அந்த இது முட்டை மீது அசைவாடி குஞ்சு பொறித்து அதற்குள் ஒரு ஜீவனை உண்டாக்குறதோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டு இந்த பூமியை பண்படுத்தி
பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்து அவருக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை காத்துக்கொள்வார். உங்களை காத்துக் கொள்ளும்படியாவே தான் சபைக்காக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களை காக்கும்படியாவே நல்ல ஒரு தேற்றலவனா ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமென். நான் கூட உங்களுக்கு ஒப்புவித்த இந்த நற்பொருளை நீங்கள் பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கணும்? எல்லா காவலோடும் உங்கள் இதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீமோத்தேயே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவித்த அந்த நற்பொருளை காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவித்த நற்பொருளை நீ எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள். காத்துக்கொள். ஆமென். உன் ரட்சிப்பை காத்துக்கொள். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். ஆமென். உன் அபிஷேகங்களை காத்துக்கொள். தேவ சித்தங்களை காத்துக்கொள். உன் உபவாசங்களை காத்துக்கொள். உன் நடத்தை காத்துக்கொள். அதே ஐக்கியங்களை காத்துக்கொள். உனக்குள் ஒப்புவித்த வெளியேறப்பட்ட ஆத்மாவை காத்துக்கொள். ஆமென். நீ காக்கும் போது வேலிட்டிக்கும் போது கர்த்தர் உங்கள் வருகையில பெரிய கிருபை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மெல்லாம் கண்களை மூடி என்னோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முடிந்தவரை முழங்கால் படிட்டு நம்ம எப்படி எல்லா காவலோடும் நம் வெளியரங்கமான அவயங்களை காவலிடும் போது நாம் காக்க முடியுமோ அதே போல இன்றைக்கு கண்களை மூடி உங்கள் ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்த ஆவியிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த பாடலை பாடும்போது உங்களுக்குள் ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. உங்கள் மீது இருக்கிற அவயங்கள் மீது ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் பிரயாசப்படுறேன். என் கண்களை காக்கும்படி காவலிடும்படி நான் பிரயாசப்படுகிறேன். என் நாவுகளை காக்கும்படி நான் பிரயாசம் எடுக்கிறேன். என் இருதயங்களை காக்கும்படி நான் பிரயாசப்படுறேன். ஆனால் என்னால முடியல. வசனம் சொல்லு, உங்களால் முடியாது. உங்களால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் யூதாவிலும் சமாரியாலும் சகல பட்டலிலும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். சாட்சியாக இருப்பீர்கள். கண்கள் மூடி எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க அவைங்களை ஒப்பு கொடுங்க. காவலிடும் கர்த்தாவே. ஒவ்வொரு அவைகளும் ஒப்பு கொடுத்து காவலிடம் ஒப்பு கொடுத்து Rivala Shandala Guru Rivala Rivala Shandala Guru Rivala Rikabala Shandala Guru Rivala Shandala Guru Rivala பாடவே
மீது வல்லமையாக ஒவ்வொரும் தொடுவீராக, ஒவ்வொரும் தொடுவீராக, ஒவ்வொரு நாவுகள் தொடப்படுவதாக, ஒவ்வொரு கண்கள் தொடப்படுவதாக, ஒவ்வொரு உதடுகள் தொடப்படுவதாக, தொடப்படுவதாக, இருதயங்கள் தொடப்படுவதாக, உள்ளங்கள் தொடப்படுவதாக, கால்கள் தொடப்படுவதாக, ஆத்துமை தொடப்படுவதாக, தொடப்படுவதாக. எல்லாவித காவலோடு, எல்லாவித காவலோடு நீர் இவர்களுக்கு ஒப்புவித்ததை, நீர் இவர்கள் ஒப்புவித்ததை நற்பொருளை பாதுகாக்கும்படியாய் இந்த நாள் முதல் ஒவ்வொரு அவயங்களும் காது கொள்ள பாதுகாக்க ஆவியான உதவி செய்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, கால வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொண்டு நீ இடைப்பட்டினதுக்கான நன்றி. ஒப்புவித்ததை காத்துக்கொள், அந்த நற்பொருளை அந்நாள் வரை காத்துக்கொள்னு சொல்லி, சகல காவலோடு காத்துக்கொள்னு சொல்லி ஜனங்களோடு நீ பேசின இந்த வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனமானது இருதயங்களை உட்டைக்கத்தக்க, கிரிய செய்யத்தக்க ஆவியான வழிவாசனை தரப்பியாக நன்றி செலுத்துகிறோம். நாளில் விசேஷமா யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனங்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பலவீனங்கள் மாறட்டும். என்னென்ன பலவீனங்களோடு இருந்தாலும் இப்போதே நம்முடைய நாமத்தினாலே கட்டளிடும் போது விசுவாசம் உள்ள ஜபங்கள் பின்னாலே ரட்சிகம் என்று சொன்ன வசனத்தின்படி இப்போதே நாமத்தினால் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் இப்போது வியாதி படுக்கை மாட்டுகிற சர்வ வல்லமையான கர்த்தராகி இயேசுப்பா நாமத்தில் கட்டளிடும் போது சுகம் உண்டாவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல பலவீனங்களும், வியாதிகளும், நோய்களும் இதை பார்த்து கொண்டுகிற யாராயிருந்தாலும், விசுவாசிகளை யாராயிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசி யாருக்கும் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் பயங்கள், துக்கங்கள், வேதனைகள், நடுக்கங்கள் மறையட்டும். ஜனங்கள் சமாதானத்தோடு வாழட்டும். பார்த்து கண்ணீரோடு பார்த்து கொண்டு யாவரையும் கர்த்தர் சகல சந்தோஷத்தினாலே நிரப்பிறாங்க. வெறுமையா இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ராஜா கலைஞர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் மீது கர்த்தரோட அனுகிரகம் இறங்கட்டும். ரட்சிக்க கிருபை செய்யுங்க. வெளியேறப்பட்ட கருத்திலிருந்து பார்த்துக்கொள் ஒவ்வொருவரையும் சபையும் ஒப்புடுகிறேன். தொடர்ந்து ரத்தம் வெளிவெடித்து கிருபைக்குள் வரை நடத்துகிறாங்க. இயேசுவின் முடிஞ்சு போய்க்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாளில மீண்டுமாய் உங்களோடு இடைப்படும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து தன் மகிமையின் வல்லமினாலே உங்களை காப்பாராக. நீ எல்லாவித காவலோடும் உங்களை காத்துக்கொள்ளும் போது உங்கள் ஒப்பித்த நற்பொருளை அந்நாள் வரைக்கும் பாதுகாப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all. Amen. Hallelujah. Praise the Lord.